ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பீஸா சாஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பீஸா சாஸ் இருந்துச்சுன்னா நம்ம பிரெட் பீஸா, பர்கர், சாண்ட்விச் எல்லாமே செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேங்க. அதில் மேலே லைட்டாக 4 கீறி விட்டு நான் சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி ஓரளவுக்கு 5 மினிட்ஸ் கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைம் நம்ம 7 பல்லு பூண்டு, ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் சேர்த்து ஜஸ்ட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நான் இந்த தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளி மேலே இருக்க தோல் ஃபுல்லாக நம்ம பீல் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி 4 கட் பண்ணி போட்டோன்னா தோல் உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா தக்காளியோட தோலையும் உரிச்சிட்டு அந்த வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த சாஸ் செய்கிறது ரொம்ப ஈஸி. இவ்வளோ தான், இந்த வேக வச்சு இந்த மிக்ஸி ஜாரில் அரைக்கிறது தான் வேலை. ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம சாஸ் ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் சும்மா பேருக்கு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாங்க. அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த டொமேட்டோ பேஸ்ட்டை நம்ம சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கொதிச்சு வரட்டும். இது கூட ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓரிகனோ, அப்புறம் இந்த சாஸுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. இதில் டொமேட்டோ சாஸ் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், எனக்கு இந்த கடாயில் 3/4 வாசிக்கு இந்த தக்காளி பேஸ்ட் இருக்குது. இந்த பேஸ்ட் அப்படியே சுண்டி 1/4 வாசி அளவுக்கு வந்தால் போதுங்க. நம்மளோட சாஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதில் நமக்கு தண்ணி பதமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னோம்னா நம்ம பீஸா ப்ரெட்லேயோ இதில் எதில் நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ணாலும் அது அப்படியே அந்த ப்ரெட்டில் ஃபுல்லாக தண்ணியாக அப்படியே ஊறின மாதிரி ஆயிரும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா 1/4 வாசியாக வற்றி வந்துருச்சு. நம்மளோட பீஸா சாஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.